இந்த வீடியோவில் என்னோட காலேஜ் ஃபெயிலியர், என்னோட கம்யூனிகேஷன் ஓரியன்டாக அந்த ஃபெயிலியர், ஸோ என்னோட அகாடமிக்ஸ் இதை பற்றின டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன இருந்துச்சு என்னோட லைஃப்பில் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். எனக்கு வந்து ஃபெயில் ஆகிறது ஏன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். I'm gonna talk about why I love failure in my life. Guys, there is a difference. Why I love failure, not a love failure. Alright? When I was joined in college, நான் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ அதிகமாக நான் படிக்கவே மாட்டேன். ஈவன் வந்துட்டு கிளாஸ் ரூமில் நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா கூட அதிகமாக வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து வெளியே தான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ ஒரு கட்டத்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா nobody believed in me because I didn't study well. So who's gonna believe me? Nobody is gonna believe me. That's what happened to me. Then மெயினாக நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா communication. So I wasn't good at my communication. So I had to improve my communication when I was in my college. இனிஷியலாக வந்துட்டு நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான கான்வர்சேஷன் பார்ட்னர் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நல்லா பேச முடியும். ஸோ ஐ டிடன்ட் ஹாவ் எனி ஒன் டு ஸ்பீக் அண்ட் டு ப்ராக்டிஸ் வித். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இங்கிலீஷ் பேச ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கூட ஸோ எவ்ரிபடி வாட் திஸ் guy is doing, ஸோ திஸ் guy is making fun, this guy is not speaking well. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு ஃபன் பண்ணுறது காமன் தான். ஆப்வியஸ்லி சம் ஆஃப் யூ guys might have seen incidents like this from your journey. தென் கிராஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட அகாடமிக்ஸ் தாண்டி என்னோட கம்யூனிகேஷன் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். பட் டுடே ஐ ஸ்பீக் வித் லாட் ஆஃப் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஐ ஸ்போக் வித் thousands ஆஃப் பீப்புள் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஃப்ரம் ஆன்லைன் கம்யூனிட்டிஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜில் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி guys know நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் வந்து படித்தேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இனிஷியலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் நான் வந்துட்டு ஃபெயில் ஆனேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபெயிலியராக இருந்துச்சு என்னோட காலேஜில். ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஈஸி கிடையாது. இஃப் யூ ஆர் இன் காலேஜ் ஃபார் ஷூர் யூ ஹாவ் டு கெட் குட் கிரேட்ஸ், அதர்வைஸ் people around you will treat you differently. So personally I have seen a lot of dramas and I would like to share a few of them. First, அந்த ஒரு சுச்சுவேஷன் நான் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா nobody believed in me, even my friends, family, nobody. They were believing little bit, but we know right how they are treating. So என்னோட கம்ப்ளீட் மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா so nobody is believing me, so what I'm gonna do? So even I didn't have hope. So if you guys are getting failure again and again, so obviously you might be broken, right? So that's what happened to me. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டேக் வந்து நம்ம மேலே வச்சுருவாங்க. ஸோ இந்த பையன் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டான், ஸோ திஸ் guy is going to be a disaster for everybody, ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெலாம் வந்து நோட் டவுன் பண்ணேன். ஃபஸ்ட் நான் வந்து டிசைட் பண்ணது என்ன அப்படின்னா என்னோடய கம்யூனிகேஷன் தான். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். அதை நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன், நான் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம கம்யூனிகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட இம்பார்ட்டண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானது என்னவாக இருக்குன்னா மணி. எனக்கு வந்து நிறைய தேவைப்பட்டது. ஸோ ஆப்வியஸ்லி இஃப் யூ guys are coming from a very normal background, so you might be thinking about money. I had the same issue. ஸோ நான் காலேஜில் வந்து ஒவ்வொரு செம்மை நான் வந்து கிராஸ் பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய மணி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு. மோஸ்ட்லி என்னோடய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபீஸ்க்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 years வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஐ நோ ஹவு மச் ஹார்ட் ஒர்க் தே புட் இன் தேர் ஒர்க். தென் நான் வந்து என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நாம் மோஸ்ட்லி வந்து பேரண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். ஸோ இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ எடிட்டிங். ஸோ அப்போயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் வந்து பண்ணினேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து கான்டென்ட் க்ரியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்துட்டு மற்ற சேனல்ஸ்க்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணி நான் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட காலேஜ் படிக்கும் போதே வந்து இந்த ஒரு சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இனிஷியலாக வந்துட்டு எந்த ஒரு கேட்டகரி நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஐ ஹாவ் ஸ்டார்டட் வித் லாட் ஆஃப் கண்டென்ட். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல். ஸோ காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணுற அளவுக்கு வந்துட்டு மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி என்னோடய பேரண்ட்ஸ் வந்து நான் டிபெண்ட் பண்ணி இல்லை அந்த டைமில். மோஸ்ட்லி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து என்னோடய 100% நான் கொடுத்தேன். அட் த சேம் டைம் என்னோடய ஸ்டடீஸும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், அதையும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய
காலேஜ் லைஃப் வந்து இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மணி ஆன்லைனில் மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லைன் ஈஸியாக சொல்லிட்டேன். பட் இனிஷியலாக வந்துட்டு அது வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாலாம் இல்ல. சின்ன ஒரு பேமெண்ட் நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணேன். நான் வந்துட்டு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஏர்லியரா. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து பண்ணுறது அப்படின்றது ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக் வந்துட்டு ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஏர்லியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து எனக்கு க்ரோ பண்ணுறதுனே தெரியல. கண்டிப்பாக இந்த சேனல் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சேனல் வந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சேனலில் வந்துட்டு நான் வீடியோஸ்லாம் நிறையா வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து வயலேட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து தெரியல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டடீஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சேனலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 to 10 டேஸில் வந்துட்டு அந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம அகேன்ஸ்டாக வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு ஒன்று ஸ்ட்ரைக் வந்து வரும், அப்படின்னா வந்து சேனலே வந்து டெர்மினேட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு நடந்துச்சு. என்னோடய ஸ்டடீஸ் நான் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால அந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆகிட்டு 1 வீக்குக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் போய் செக் பண்ணுறேன். ஸோ போய் பார்க்குறேன், என்னோடய சேனலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இல்லை. ஸோ என்னோடய சேனல் வந்து கம்ப்ளீட்டாக டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட அந்த சேனல் நேம் இல்லை. யூடியூப்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிக்வஸ்ட் பண்ணேன். பட் ஐ டிடன்ட் கெட் எனி ரிப்ளை. என்னோட நியர்லி எவ்ரிடே ஈவினிங் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்து வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ண முடியும். நான் எவ்ரிடே ஈவினிங் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 6 months, அது வந்து கம்மி தான். நியர்லி 7 to 8 months வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது 62 வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய பழைய சேனலில், டெர்மினேட் ஆன சேனலில். ஸோ யூ கைஸ் நோ ஒரு வீடியோ நம்ம வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு அதிகமாக வீடியோஸ் மேக் பண்ணுறதில்ல. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நான் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அப்போ காலேஜ் படிக்கும்போது நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எவ்ரிடே சின்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு சேனலை வந்து பில்ட் பண்ணி நீங்கள் ஒரு 7 to 8 months வந்துட்டு ஈவினிங்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஐ ஃபெல்ட் வெரி பேட். அண்ட் அப்போ நான் அந்த சேனலை வந்து ரன் பண்ணும் போதே என்னோடய பேரண்ட்ஸ்க்குமே வந்து தெரியும். ஸோ அந்த பையன் ஏதோ பண்ணுறான் ஈவினிங்கில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சுன்னு வீட்டில் சொன்ன உடனே பார்த்திங்க அப்படின்னா I was getting lot of hates from my family members and they told me you don't even know how to do it, why are you doing these things, and you wasted a lot of time. They were telling lot of things, so I don't want to say everything here. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனல் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த சேனலை வந்து ஏர்னிங்ஸ்லாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வந்து யார்ட்டையும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. பிகாஸ் ஐ டிடன்ட் வாண்ட் டு கெட் எனி ஹர்ட்ஸ் ஃப்ரம் எனி அதர் பீப்புள், எஸ்பெஷலி மை பேரண்ட்ஸ். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், சேனல்ஸில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் வந்துட்டு நான் பேமெண்ட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆப்வியஸ்லி தே வேர் ஓகே வித் மை டெசிஷன். தே accepted the things whatever I have done. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜேர்னி வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன். ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் சப்போர்ட் வந்து இருக்கும். பட் மணி ஓரியன்டாக அவ்வளோ சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக கிடையாது, ரைட்? ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிகாஸ் இஃப் யூ ஹாவ் தட் கேப்பபிலிட்டி வி ஹாவ் டு டூ இட், அதர்வைஸ் வி ஷுடன்ட் டூ இட். ஸோ அப்படி தான் என்னோட மைண்ட் செட் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யூடியூப்லேருந்து மட்டும் இல்லை, நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே நான் வந்துட்டு மணிலாம் மேக் பண்ணேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆஃப் கேம்பஸில் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணி நான் வந்துட்டு ஆப்வியஸ்லி காட் மை ஜாப். ஸோ நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி நான் வந்து ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். ஹவ் ஐ மேட் மை ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பேமெண்ட். தென் அடுத்ததாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நான்
நிறைய ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோடய லைஃப்பில் அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆனஸ்ட்டாக அந்த டைமில் வந்துட்டு என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ மைட் பி மேக்கிங் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். பட் அந்த டைம்லாம் வந்துட்டு பீப்புள் வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா you won't get a positive response. As always, you might be getting a lot of hates also. So I got a lot of criticisms from people, and I finally took the decision. I have to improve my communication. I have to find the people where I can speak English. எனக்கு அந்த என்வரன்மெண்ட்லாம் கிடைச்சிது. I joined in a lot of online communities and I started speaking English. So that helped me a lot to improve my communication, and I started to speak with a lot of people across different countries when I was in college itself. And அந்த டைமில் வந்து எப்பப்போலாம் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ கிளாஸ் ரூமில், ஸோ நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஈவன் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ப்ரொஃபஸர், and if I get a chance to speak in front of the people, and I started to speak in English. So I did these things in my college itself, and that thing worked better. Then இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் I observed many people started asking question, how did you improve your communication? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லோரும் கேட்கும் போது நான் சில ஐடியாஸ்லாம் நான் சொன்னேன், எப்படி வந்து அவங்களோட கம்யூனிகேஷன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல ஸோ என்னால் வந்து பேசவே முடியாது அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் நான் ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன். அது இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் வந்து மறக்க முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ கரண்ட்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டேட் பீப்புளோட கான்டாக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கூட வந்து நிறையா வந்து பேசுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அவரோட கம்யூனிகேஷன்ஸில் வந்து ரொம்ப டவுனாக இருந்தார். அந்த பர்சனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறையா வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு பர்சனை வந்து ரீசெண்டாக வந்து கால் பண்ணியிருந்தார். அவர் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணார். அந்த டைமில் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுற நிறைய பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து லேகாக இருந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அப்படி ஹெல்ப் பண்ண ஒரு பர்சனாக தான் அவரும் இருந்தார். ஸோ அந்த பர்சன் சொன்ன விஷயம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, நான் இல்லை அப்படின்னா அவரோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த விஷயம் நடந்துச்சு. ஸோ அவர் அதை சொல்லும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் நான் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் ரியலி ரிமெம்பர், ஐ ஆம் வெரி பேட் அட் ரிமெம்பரிங் திங்ஸ். ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் பார்க்குறேன். ஒய் ஐ லவ் ஃபெயிலியர். நான் வந்து ஏன் ஃபெயில் ஆகிறத வந்து அதிகமாக விரும்புகிறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் காலேஜில் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எக்ஸாம்ஸில் வந்து ஃபெயில் ஆனப்போ வந்து நான் திங்க் பண்ணது என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை எப்படி நான் டேக்கிள் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். நான் வந்து அதையும் நான் வந்து எல்லாம் பண்ணேன். தென் அடுத்ததாக என்னவாக இருந்துச்சுன்னா என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான். ஐ மேட் மை செல்ஃப் டு பி ப்ரொஃபிஷியன்ட் இன் மை இங்கிலீஷ். தென் அடுத்ததாக வந்து என்னோட யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி as well as லாட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் திங்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மணி மேக் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. கண்டிப்பாக அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஆன்லைன் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த டைம் என்கிட்ட மணி இருந்தது அப்படின்னா எதையுமே வந்து கற்றுந்துருக்க மாட்டேன். ஸோ தோஸ் திங்ஸ் ஹெல்ப் மீ அ லாட். ஐ எம் ஷுர் those money struggles, those kind of situations, those all made me to be a person today I am speaking with you guys. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு சேனலுமே இருந்திருக்காது. நான் உங்கள்கிட்ட நான் பேசிட்டுமே இருந்திருக்க மாட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹானஸ்டான ஆன்சரு. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது, உங்களுக்கு வந்து நடக்காமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் தான். ஸோ அங்கே நீங்கள் தான் ஒர்க் பண்ணி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதான் நான் வந்து சொல்லுவேன். திஸ் இஸ் நாட் அன் அட்வைஸ், ஐ எம் டெல்லிங் யூ த ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ வரைக்குமே எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஃபெயில் ஆகிறனோ அது எல்லாமே வந்துட்டு என்னோடய லைஃப்பில் ஒரு பர்பஸ், அதுக்கப்புறம் ஒரு டைரெக்ஷன் வந்து எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் ஃபெயிலியர் எது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஃபெயிலியர் தான் வேணும்னு சொல்லுவேன். பிகாஸ் ஐ ரியலி லவ் இட். ஆல்சோ ஐ வுட் லைக் டு ஃபெயில் பெட்டர் டே பை டே. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கம்யூனிகேஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம் நான் சொல்லியிருப்பேன். தென் வந்துட்டு நான் எப்படி மணி மேக் பண்ணேன், என்ன வந்து ஃப்ரீலான்சிங்லாம் வந்து பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொன்னால் அப்படின்னா அந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் வந்துட்டு அது ஒன்றுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனி செப்பரேட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் டெஃபினட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு டர்ன் யுவர் ஃபெயிலியர் இன்டு சக்ஸஸ், hit the subscribe button. I am Mahaprabhu here.
I wanna be the greatest. Everybody on the fake shit. I look around and feel like everybody is the fakest. I make this every day and I'm impatient, hoping one day I blow up from the basement. Statement, the top is so vacant. I don't hear shit that I think is amazing. Waiting for my